ஹலோ. கேக்குது பிரதர். இப்ப கேக்குது ஆ பிரதர். ஆ கேக்குது ஓகே பிரதர். ஓகே ஓகே. கொஞ்சம் ஸ்டார்ட் பேக்ரவுண்ட் நாய்ஸ் பண்ணலாம் இருக்கும், பிரதர். வெளியே இருக்கிறேன். ஓகே. பேசுகிற பேசிட்டு ஒரு சின்ன ப்ரேயர் ஒன்று பண்ணிடலாமே. ஏன்னா நான் டக்குன்னு ஓடி வந்தேன், உங்களுடைய ப்ரேயர் இல்லை. ஒரு சின்ன ஒரு ப்ரேயர் பண்ணிக்கலாம். தந்தை மகன் தூயாவின் பேராலே ஆமாம். நான் பண்ணி திரும்ப துதிக்கிறோம் ஆண்டவரே. திறந்தரமே நேரத்தில் ஆண்டவரே, இந்த நேரத்தில் வந்தமைக்காக நன்றி செலுத்துகிறோம். சகோதர சகோதரோடு ஆண்டவரை இணைந்து ஜெபிப்பதற்காக ஆண்டவருக்கு இடத்தில் எங்களை கூட்டி சேர்த்தமைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரை தேவி கருவிகளாக மூடுபடியை செபிக்கிறோம். இது வந்து வேலையில நீர் எதை பேச வேண்டும், என்ன சொல்ல வேண்டும் என்று நீர் விரும்புகின்றீரோ அதை ஆண்டவரை என்னை மறைத்து நீ பேசுவதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். உங்கள் தெய்வீக வல்லமையால் நீர் ஆட்கொண்டேன் வழிநடத்துவதற்காக நன்றி செலுத்துகிறேன். அவையான இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் உங்கள் தெய்வ கருத்துக்களாக ஒப்புக் கொடுக்கிறேன். உங்கள் தெய்வீக அக்னியின் வல்லமையினால் மூடுபடியை செபிக்கிறேன். தொடர்ந்து எங்களை ஒவ்வொருவரையும் வல்லத்தில் உமது அன்பால் நீர் மறைத்து பாதுகாத்துக் கொள்ளும்படியை செபிக்கிறேன். ஆண்டவர் மீட்பர் இயேசு நாமத்தினாலே ஜெபிக்கிறேன், ஜெயமெடுக்கிறேன். ஜெயலலிதாவே ஆமென். Praise the Lord, praise the Lord. Okay, good. So, இன்னைக்குள்ள ரிஃப்ளெக்ஷன்ஸ் இல்லையா? டுடேஸ் ரிஃப்ளெக்ஷன் எதை குறிச்சு இருக்குது? படிச்சிருக்கீங்களா யாராவது? சின்னஞ்சிறியோர் யாருக்கு செய்யறது கடவுளுக்கே செய்யறது, அதுக்குரிய பலன் கொடுக்கிறது. மாந்தர் அனைவருக்கும் சின்னந்திரிய ஒருவருக்கு செய்யறதெல்லாம் நீங்க யாருக்கு செய்றீங்க? எனக்கு செய்றீங்க அப்படின்னு சொல்லி ஜீசஸ் சொல்றாரு. இது எப்ப நடக்குது இந்த சம்பவம்? இறுதி நாள்ல தீர்ப்பு, மக்கள் இனத்தார் அனைவருக்கும் தீர்ப்பு. ஹெட்டிங்கே அப்படிதான் பிரதர். ஓகே. ஸோ செகண்ட் கமிங்ல நடக்கக்கூடிய காரியத்தை குறித்து சொல்றாரு இல்லையா? பிரைஸ் தி லார்ட். அப்ப செகண்ட் கமிங் வரும்பொழுது அந்த நாள்ல நம்ம எதை வச்சு அவரு தீர்ப்பிட போறாரு? நம்முடைய செயல்களை வைத்து தீர்ப்பிட போகிறார். அப்படித்தானா? பிரைஸ் தி லார்ட். ஓகேங்களா? ஸோ நம்முடைய செயல்கள் எப்படி இருக்குது அதை குறித்து அது பண்றாரு. அதனால தான் இன்னைக்கு நமக்கு வந்து இந்த 40 நாட்கள்லயும் நமக்கு ஞாபகப்படுத்தக்கூடிய காரியத்துல ஒன்று வந்து ஆம்ஸ் கிவிங் சொல்லிட்டு இல்லையா? நமக்கு வந்து கொடுக்கணும், மற்றவங்களுக்கு உதவி செய்தல், பிறருக்கு உதவி செய்தல் குறித்து நல்ல ஸ்பெசிபிக்கா இருக்குது. அப்போ இதுலதான் உண்மையாகவே நம்முடைய ஸ்பிரிச்சுவலா நம்மளுடைய இதை பார்க்கணும் அப்படின்னு சொன்னோம்னா, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தாளந்து என்ன அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியணும். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடியது இப்போ இங்க கொடுக்கக்கூடியதுல நீ வந்து உணவு கொடுத்தா, சாப்பாடு கொடுத்தா, இது கொடுத்தா எல்லாமே சொல்றாரு இல்லையா? என்ன நான் தாகமா இருந்தேன், எனக்கு தாகம் தீர்த்த, உணவு இல்லாம இருந்தேன், உணவு கொடுத்த, ஆடை இல்லாம இருந்தேன், ஆடை கொடுத்த, மருத்துவமனையில இருந்தேன், என்ன பார்த்துக்கிட்ட, இதெல்லாம் இருக்குது. ஆனா தாளந்து என்று சொல்லக்கூடியது ஒன்று முக்கியமான ஒரு காரியம் இருக்கு. தாளந்துன்னு என்னது? நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த டேலண்ட். அதான் நீங்க கொடுக்கப்பட்ட டேலண்ட்னு சொல்லிக்கலாம், அல்லது கடவுள் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த கொடைகள் அல்லது நன்மை செய்யக்கூடிய எண்ணங்கள் ஒவ்வொன்றுமே சொல்லுவோம் இல்லையா? நமக்குன்னு ஒரு ஸ்பெஷாலிட்டி, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இது உண்டு. அப்போ நமக்கு கொடுக்கப்பட்ட தாளந்தை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறது இதுல ஒரு பாட்டுல இதை பார்க்க முடியும். ஓகேயா? நமக்கு கொடுக்கப்பட்ட தாளந்து, இப்போ நிறைய பேருக்கு டீச்சிங்கா இருப்பாங்க, டீச்சர்ஸ் இருக்கிறாங்க. நீங்க இப்போ டீச்சர்ஸ் வந்து அவங்களுக்கு என்ன தாளந்து கொடுத்துருக்குது? ஒரு டீச்சிங் இஸ் ஒரு கிஃப்ட் இல்லையா? ஒரு டேலண்ட் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதுல வருது. அப்ப இது எப்படி அவங்க பயன்படுத்துறாங்க? பணத்துக்காக பயன்படுத்துறாங்களா, பணம் சம்பாதிப்பதற்காக பயன்படுத்துறாங்களா, அல்லது அவங்க மோட்டிவேஷன் ஃபுல்லா பணமா, அல்லது அதை கொண்டு நிறைய பேருக்கு உதவி செய்வதா? ரெண்டு வித்தியாசம் இருக்குது இல்லையா? இப்ப டீச்சர்ஸ் வந்து டீச்சருக்கு போறது பணம் சம்பாதிக்கிறதுக்கு தான். இப்ப சம்பாதிக்கிறது நம்ம ஒரு வேலைக்காக போறோம், வேலைக்கு நம்முடைய வேலையை அங்க கொடுக்குறோம், அவங்க சம்பாதிக்க தர்றாங்க. தட் இஸ் கரெக்ட். அதே நேரத்துல டியூஷன் வைக்கிறாங்க. எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன். ஓகே, யாராவது டீச்சர்ஸ் வந்து தரிசனம் பண்ணிச்சுக்கீங்க. ஓகே, இது வந்து அங்கேருந்து கம்பெடுத்து வந்துட போறீங்க. ஓகே, நீங்க உங்களுடைய குடும்ப சூழ்நிலைக்காக நீங்க வந்து ஒரு இது டியூஷன் வைக்கிறீங்க. தட் இஸ் ஓகே, இட்ஸ் ஃபைன். பட் அதே நேரத்துல ஒரு கஷ்டப்பட்ட பிள்ளைங்க வருது இல்லையா? அவங்களுக்கு பணம் கொடுக்க முடியாதுன்னு நமக்கு நல்லா தெரியும். ஓகேங்களா? அந்த மாதிரி சூழ்நிலைகள் நிறைய இருக்கிறாங்க நம்ம ஊர்களில். எத்தனையோ பிள்ளைங்க வந்து படிக்கிறதுக்கு ஆர்வம் இருக்கு, படிக்கிறதுக்கு இது இருக்கு, ஆனா சொல்லி கொடுப்பதற்கு ஆள் இல்லை. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலைகள்ல நான் எப்படி அவங்களுக்கு உதவி செய்யறேன்? ஸோ அப்போ இது நம்முடைய தாளந்தை நாம் பயன்படுத்தக்கூடிய ஒரு இது. ஓகேங்களா?
இப்போ மருத்துவர் இருக்கிறாங்க, டாக்டர்ஸ். ஓகேங்களா? இதுதான் நம்முடைய தாளந்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடியது. நமக்கு கொடுக்கக்கூடிய திறமைகளை நாம் கொண்டு நாம் செய்யக்கூடிய காரியங்கள். ஓகே, ஒன்று நமக்கு பணத்திற்காக, நம்முடைய வருமானத்திற்காக செய்கிறோம். நமக்கு வர வேண்டிய வருமானம் கடவுள் கண்டிப்பா கொடுக்கிறார். பட் அதே நேரத்துல மற்ற நேரங்களில் நான் எப்படி அந்த தாளந்தை கொண்டு மற்றவர்களுக்கு உதவியாக இருக்கிறேன். ஓகே, ஒரு கஷ்டப்பட்ட குடும்பங்களுக்கு 4 பேர் சேர்த்து வச்சு நான் டியூஷன் எடுக்கிறேன்னு வைங்க, அந்த பிள்ளைங்களுக்கு ஃப்ரீயா. அதே நேரத்துக்கு மற்றவங்க வசதியா இருக்கிறவங்க கொடுக்குறாங்க, தட் இஸ் டிஃப்ரெண்ட் கேஸ். முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கு கொடுக்குறோம். அதே மருத்துவர்கள், இதே மருத்துவர்கள் இன்னைக்கு எத்தனை இடத்துல நம்ம போகும்போது ஒரு காசே இல்லாம போனாலும் எத்தனை பேர் இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் அனுமதிக்கிறாங்களா? முதல் காரியமே காசை கட்டிட்டு தான் உள்ளே போக முடியும் டாக்டர் பார்க்க, இல்லையா? அப்ப இந்த மாதிரி இடங்கள்ல டாக்டர்ஸ் என்ன பண்ணலாம், செவிலியர்ஸ் என்ன பண்ணலாம்? ஓகேங்களா? அப்போ அந்த இடத்து எப்படிப்பட்ட உதவி, அவங்களுக்கு ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் வெளியே கொடுக்கலாம். இதெல்லாம் வந்து இந்த மாதிரி காரியங்கள் தான் கடவுள் விரும்பக்கூடியது. ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்கப்பட்டிருக்க தாளந்து நம்ம எப்படி பயன்படுத்துறோம், அப்படிதானே? எப்படி பயன்படுத்துறோம், என்ன செஞ்சிட்டு இருக்கிறோம், இப்படி ஒவ்வொரு கொடைகள். இது டாக்டர்ஸ், மருத்துவ, சரி வீட்டுல இருக்கிறோம், குடும்ப பெண்ணாக இருக்கிறோம், நம்ம என்ன பண்றது? குடும்ப பெண்ணா இருந்து நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? ஓகே, எங்களுக்கு தான் எதுவும் தாளந்தே இல்லையே, அப்படிதானே? அப்படித்தானே சொல்லிட்டு இருக்கிறீங்க நீங்க, இல்லையா? எங்களுக்கு தாளந்து இருந்துன்னா நாங்க ஏன் இப்படி இருக்க போறோம்? இன்னைக்கு அப்படி கிடையாது. கடவுள் எல்லாருக்கும் அவருடைய கொடைகளை கொடுத்து வாரி கொடுத்திருக்கிறார். என்னன்னா நமக்கு என்ன இருக்கு நமக்கு தெரியாம இருக்கும் நிறைய பேர். ஓகேங்களா? எத்தனையோ குடும்பத்துல குழந்தைகளை அரவணைக்கிறதுக்காக இன்னைக்கு நிறைய குடும்பத்துல என்ன சொல்றது, நிறைய நிறைய பெண்கள் செய்யக்கூடிய காரியங்கள். ஓகேங்களா? அவங்களும் முடிஞ்ச கஷ்டப்பட்டவங்களுக்காக இவங்க போய் ஆறுதலா உட்காந்து பேசிட்டு இருக்கிறாங்க. ஆறுதலா உட்காந்து அங்க நோயில உட்காந்துட்டு இருப்பாங்க, அவங்கள போய் சந்திச்சு உட்காந்து பேசிட்டு ஆறுதலா உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. ஓகேங்களா? இறை வார்த்தையை அறிந்தும் நாம் அறிந்திருக்கக்கூடிய நாம அந்த மக்களுக்கு நம்ம என்ன செய்யணும், எப்படி செய்யணும்? அப்ப நம்ம ஓகே எல்லா நேரம் போக முடியுமா? முடியாது, போற நேரம். ஓகேங்களா? ஒரு நேரம் போயிட்டு அந்த குடும்பத்தை சந்திச்சு பக்கத்துல இருக்கவங்கள பார்த்து இறை வார்த்தையை குறித்து பேசுறது. ஓகேயா? இப்ப ஒரு வீட்டுல ஃபுல்லா சீரியலா போட்டு பார்த்துட்டு இருக்கிறாங்க, காலையில இருந்து நைட்டு வரைக்கும் சீரியல் தான் ஓடுதுன்னு வைங்க. ஸோ நான் என்ன பண்ண போறேன்? அஸ் அ குடும்ப பெண்ணா இருந்துட்டு எனக்கு தெரியும் இதுல வந்து அந்த குடும்பத்தில் நிறைய நெகட்டிவிட்டிஸ் விதைக்கப்படுகிறது. ஓகேயா? அப்ப நான் என்ன பண்ண போகிறேன்? இதெல்லாமே தாளந்து. இதெல்லாமே நீங்க வந்து அவங்கள கொண்டு அவங்ககிட்ட போய் பேசி அவங்களுக்கு ஒரு மாற்றத்துக்குள்ள கொண்டு வருகிறேன். இதெல்லாம் பிராக்டிக்கலா நம்ம செய்யக்கூடிய ஒரு காரியங்களை நான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஓகேங்களா? அப்ப இதெல்லாம் செய்யாத போது கேள்விகள் நமக்கு கேட்கப்படும். உனக்கு தெரிஞ்சது இப்படிப்பட்ட நபர்கள் எல்லாம் இருக்கிறோம்னு தெரிஞ்சது, உன் பக்கத்து வீட்டுல இருந்தாங்க, ஏத்து வீட்டுல இருந்தாங்க, ஏன் உன் வீட்டுக்குள்ளே இருக்கிறாங்க, நீ என்ன பண்ண? அன்னைக்கு ஏதாவது பதில் சொல்ல முடியுமா நம்மளால? ஏதாவது பதில் சொல்ல வாய்ப்பு இருக்கா? நோவே, ஒரு வழியும் கிடையாது. ஓகேங்களா? அப்படிதான் கடவுள் கேட்பார். அப்ப நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தாளந்து என்ன? மக்களுடைய உள்ளத்தில், ஓகேங்களா, அவங்களுக்கு நன்மையானதை சொல்லிக் கொடுப்பது, அது இறை வார்த்தைக்கு உகந்ததை சொல்லிக் கொடுப்பது நம்முடைய ஒரு வகையான தாளந்து. அப்ப நம்ம இருக்கக்கூடிய அழைப்புக்கு ஏற்ப நாம் செய்வது, நம்ம செய்ய வேண்டியது அவசியம். அப்படிதானா? அப்போ சில பேர் நல்லா சமைக்கிறவங்களா இருப்பாங்க, சமைக்கக்கூடியவங்க எல்லாருமே சமைக்கிறோம். ஓகேயா? பட் நம்ம அந்த உணவை யாருக்காவது உங்க பிள்ளைங்க வழியா கொடுத்து, இந்த மாதிரி அந்த வீட்டுல அவங்களுக்கு சாப்பாடுக்கு இல்லாம இருக்கிறாங்க, கொண்டு கொடுத்துட்டு வாப்பா, கொண்டு கொடுத்துட்டு வா, அவங்களுக்கு இது பண்ண செய்யலாம் இல்லையா? முடியும் இல்லையா? ஓகே, இதெல்லாம் சின்ன சின்ன இதைத்தான் கடவுள் ஜீசஸ் அங்க இந்த விஷயத்துல பார்க்கக்கூடியது இந்த சின்ன சின்ன காரியங்கள் தான். நீ சிறியவற்றில் நீ மிகவும் நன்மை என்னது நல்லவனா, இது கரெக்டா உன்னுடைய காரியத்தை செஞ்சதுனால நான் உன்னை என்ன பண்றேன், அடுத்து பெரியவற்றுக்கு அதிபதி ஆக்குறேன்னு சொல்றேன். அப்ப நாம இருக்கக்கூடிய அழைக்கப்பட்ட அழைப்பில் நான் கடவுளை மேன்மைப்படுத்துவதுதான் கடவுள் விரும்புறேன். சரிங்களா? நான் ஒரு உண்மையாக நடந்த சம்பவம் வந்து என்னோட ஸ்பிரிச்சுவல் எல்டர் கிட்டத்தட்ட 10 வருடத்திற்கு முன்பாக சொன்ன ஒரு சம்பவம் எனக்கு தெரியல இங்க சொல்லியிருக்கேன் சொல்லி, இந்த இடத்துல சொல்லிக்க மாட்டேன். பட் இதுக்கு முன்னாடி இந்த டீம் மக்கள் நாங்க முன்னாடி இருக்கும்போது சொல்லியிருக்கிறதுக்கான தெரியும். ஓகே, என்னன்னா ஒரு நடந்த சம்பவம். எப்படி எந்த தேசம் எல்லாம் மறந்துட்டேன் நான், அதுதான் சொல்றது. கிட்டத்தட்ட 10 வருடத்துக்கு முன்பாக நடந்து வருது. ஒரு சகோதரி செவிலியர், அதாவது நர்ஸ்.
ஒரு தேசத்துல போய் அங்க போயிட்டு அவங்க வந்து பணி செய்யறாங்க. ஓகேங்களா, தன்னுடைய சொந்த நாட்டை விட்டுட்டு வேறொரு நாட்டுல அவங்க போய் ஒரு இடத்துல பணி செய்யறாங்க. அந்த இடம் வந்து படிக்காத மக்கள், பாமர மக்கள் வாழக்கூடிய மக்கள், மொழி தெரியாது. ஓகேங்களா, அப்ப அவங்களோட போய் உட்கார்ந்து அவங்களோட முதல்ல அவங்களை ஏற்றுக்கொள்ளல. ஃபர்ஸ்ட்ல அங்க இருக்கக்கூடிய மக்கள் அவங்கள ஏற்றுக்கொள்ளல. இருந்தாலும் அவங்க கடினப்பட்டு அந்த இடத்துல அவங்க வந்து என்ன பண்றாங்க, தன்னை அர்ப்பணித்து முழுமையா அந்த மக்களுக்காகவே பணி செய்யறாங்க. ஓகேங்களா, ஒரு செவிலிய பணி செய்துட்டு இருக்கிறாங்க. அவர்கள் ஒரு கிறிஸ்தவத்தை சார்ந்தவர்கள். ஓகே, கிறிஸ்தவர். அங்க போய் நின்று அவங்ககிட்ட கிறிஸ்தவனே சொல்லல. ஓகேங்களா, ஏன்னா அந்த மக்கள் எல்லாம் கிறிஸ்துவ யாருன்னு தெரியாத மக்கள் மத்தியில். இவர் வந்து என்ன பண்றாங்க, தொடர்ந்து பணி செஞ்சுட்டே இருக்கிறாங்க. அந்த மக்களுக்காக தன்னை முழுமையா அர்ப்பணிச்சு பணி செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஓகேங்களா, ஒரு காலத்துல அவங்க இறந்து போறாங்க. அங்கேயே இறந்து போறாங்க. அந்த மக்களுக்காக பணி செய்து அங்கே இறந்து போறாங்க. ஓகேங்களா, இப்போ இந்த மக்கள் வந்து சொல்றாங்க, இந்த அம்மா வந்து இப்ப இறந்துட்டாங்க, இவங்களை எப்படி நம்ம அடக்கம் செய்யறது, அதாவது என்ன முறை, இந்த அம்மா யாரை சார்ந்தவங்க. அப்பதான் மக்களே விசாரிக்கிறாங்க. அது வரைக்கும் அவங்களுக்கு யார் என்ன எது அதெல்லாம் தெரியாது. ஓகேங்க, இப்போ அந்த இடத்துல அவங்க விசாரிக்கும் பொழுது இவங்க என்ன பண்றாங்க, அப்பதான் அவங்க யார்கிட்டயா பேசியிருப்பாங்க இல்லையா, அப்போ அவங்க மெசேஜ் வருது, இவங்க வந்து கிறிஸ்தவத்தை சார்ந்தவர்கள் அப்படின்னு சொன்னோன்னா, அப்போ இன்னொரு வேற ஒரு கிராமத்துலதான் இந்த கிறிஸ்தவ பாதிரியார் இருக்கிறான்னு சொல்லிட்டு இவங்க அங்க தேடி போய் மக்களை அவரை கூட்டம் வந்து இவங்களை அடக்கம் செய்யறதுக்கான முறையில கேட்கும் பொழுது, இந்த அம்மா யார் என்ன இதுக்கு முன்னாடி சொன்னதெல்லாம் அந்த ஃபாதர்கிட்ட பேசும் பொழுது, எங்களுக்கு இந்த அம்மா யார் என்னதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, எந்த மதத்தை சார்ந்தவங்க தெரியாது. ஆனா இந்த அம்மா யாரை வழிபடுகிறார்களோ அவர் தான் எங்களுக்கு கடவுள் அப்படின்னு சொன்னாங்களாம். ஓகேங்களா, இந்த அம்மா யாரை வழிபடுகிறார்களோ அவர்கள் தான் எங்களுக்கு கடவுள். ஓகேங்களா, அப்படின்னு சொல்லி அந்த ஊரே கிறிஸ்தவத்துக்கு மாறிச்சான். பிரைஸ்லாட். அப்போ எப்படி தாளந்து வெளிப்பட்டது? அவ்வளவுதானா? அவங்க வந்து போனது அவங்க ஊழியத்துக்காக தான் போறாங்க. அவங்களுக்கு அவங்க எந்த ஊழியத்துல இருந்து வந்தாங்களோ அவங்க சம்பளம் கொடுத்துருப்பாங்க. ஆனா அந்த ஊழியத்திலையும் அவங்க என்ன பண்ணாங்க, இறைவனை காண செய்தார்கள். பிரைஸ்லாட். ஹல்லேலூயா. அப்போ இதுதான் கடவுள் நம்ம கிட்ட விரும்பக்கூடிய காரியம். நீ இருக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய நிலையில் நீ கடவுளை மகிமைப்படு. ஒண்ணுமே இல்லை பாருங்க, அவங்க செஞ்சது தன்னை முழுமையாக அர்ப்பணித்து அந்த மக்களுக்கு இது பண்ணாங்க. அப்ப எந்த அளவுக்கு அன்பு இருந்தா அந்த ஊர் மக்கள் கிறிஸ்தவர்களாக மாற முடிந்தது, அந்த அம்மா மேற்கொண்டதான். சொல்றாங்க, இந்த அம்மா யாரை வணங்குகிறார்களோ அவர் தான் எங்களுக்கு கடவுள். எங்களுக்கு கடவுள்னா யாருன்னு தெரியாது. ஓகேங்களா, நாங்க ஒவ்வொன்றா வழிபட்டு இருக்கோம். எங்களுக்கு கடவுள்னா கிடையாது, எங்களுக்கு உதவி செய்யறதுக்கு யாரும் கிடையாது. ஆனா இந்த அம்மா யாரு? அப்போ கிறிஸ்துவம் என்று சொல்லக்கூடியது. அதனாலதான் நம்ம வந்து இப்படிதான் ஆதி திருச்சை வளர்ந்துச்சு. ஆதி திருச்சபையில கிறிஸ்தவர்களுக்கு கிடையாது இல்லையா? ஆதி திருச்சபையில இந்த மாதிரி தான் செஞ்சுட்டு இருந்தாங்க. எல்லாம் ஒன்னா இணைந்து என்ன பண்ணாங்க, கிறிஸ்து போதித்ததை மக்களுக்கு வெளிப்படுத்தி அவங்க அன்பில் நிலைத்திருந்தார்கள், அன்பு உறவில் இருந்தாங்க. நீங்க திருத்துவ பணிகள்ல நம்ம 4வது அதிகாரத்துல 5வது அதிகாரத்துல படிக்கும் போதெல்லாம் 4-5 எல்லாம் படிக்கும் பொழுது எங்கேயா கிறிஸ்தவர்கள் இருக்குதா? ஒரு இடத்துல இருக்காது. அது கிறிஸ்தவர்கள் அல்ல, அவர்களும் எல்லோரும் ஒரே குடும்பமாய் உறவிலும் நட்புறவிலும் பகிர்ந்து கொள்வதிலும் ஜெபத்திலும் ஒரே குடும்பமாக இருந்தார்கள். அவ்வளவுதான். இதுதான் கடவுள் அங்கனை கிரியேட் பண்ணது. அந்தியோக்கிய சபையில தான் முதலாக அவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். ஏன்? கிறிஸ்துவை அவர்கள் என்ன பண்றாங்க, பிரதிபலிப்பதால் இவர்கள் அனைவரும் கிறிஸ்தவர்கள் என்று பெயர் பெற்றார்கள். அப்ப உண்மையாக கிறிஸ்துவ பிரதிபலிச்சா மட்டும்தான் நம்ம கிறிஸ்தவர்கள், இல்லைன்னா நம்ம கிறிஸ்தவர்கள் அல்ல. நம்ம வெறுமையாக வாழக்கூடிய மக்கள் தான். அப்ப கிறிஸ்துவை பிரதிபலிக்கணும், நம்ம என்ன பண்ணணும், அவருடைய அன்புல நிலைச்சு நிற்கணும். அவர் கொடுக்கக்கூடிய தாளந்தை எடுத்து பயன்படுத்தணும். அவருக்கு நம்ம கொடுத்திருக்கக்கூடிய தாளந்தை எந்த அளவுக்கு மக்கள் கொடுக்கணும். இல்ல எனக்கு மட்டும் போதும், என் குடும்பத்துக்கு மட்டும் போதும் சொன்னோம்னா அந்த ஒரு தாளந்தை பதித்து வைத்தவன் போல நம்ம சுயநலத்துல உட்கார்ந்து ஒரு தாளந்தை வச்சு என்ன பண்ணா பதுக்கி உள்ள வச்சு அப்போ திரும்ப எடுத்து கொண்டு கொடுக்கும். என்ன சொல்லுவான், நீர் அறுக்காத இடத்தில் விதைக்காத இடத்தில் அறுவடை செய்கின்றவர், இப்படிலாம் கதை சொல்லிட்டு இருப்பான். அது சொல்றாரு, இதெல்லாம் தெரிஞ்சில்ல, உன் நாவை கொண்டே நான் உனக்கு தீர்ப்படுன்னு சொல்லி கொடுப்பார். இப்ப நம்ம சுயநலத்தில் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளை கொண்டே நமக்கு தீர்ப்பு கிடைக்கும். தீர்ப்பு நாளில் வருகின்ற பொழுது நாம எந்த ஆடா இருக்கிறோம்னு பார்க்கணுங்க. சரியா?
வெள்ளாடா இருக்கிறோமா, செம்மறியாடா இருக்கிறோம். இப்ப எந்த ஆட்டுக்கு நம்ம தயாராயிட்டு இருக்கிறோம்? இன்னைக்கு யோசிச்சு பாருங்க. நான் இன்னைக்கு எந்த ஆள்? இப்ப ஜீசஸ் வந்தாரு அப்படின்னு சொன்னா நான் எந்த பக்கம் நிக்கக்கூடிய ஆள்? வெள்ளாடா நின்றுக்கிறேனா இல்ல செம்மறியாடாக நிற்கிறேனா? சரி, இதுக்கு நல்லா தெரிஞ்சுங்க. ஜீசஸ் இப்போ வந்தாருன்னா இதுக்கப்புறம் உத்திரிப்பு நிலை கிடையாது. ஓகேயா? இப்போ ஒரே ஒரு இது, ஒண்ணு வலப்பக்கம் இல்ல இடப்பக்கம், அவ்வளவுதான், முடிஞ்சு. ரெண்டே பக்கம் தான். சரியா? அதுல அதுக்கப்புறம் நோ மர்சி. அங்க இறக்கத்துக்கு இடமே கிடையாது. இப்ப நம்ம இறக்கத்திலையும் கிருபையிலும் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். பட் நமக்கு மெர்சின் காலம் ஜீசஸுடைய 2ஆம் கம்மியில கிடையாது. He is coming as a judge. இல்லையா? கிங்கா வர்றாரு. ஜட்ஜ்மெண்ட் தான். ஓகேங்களா? ஜட்ஜு நீதி தழுவாத இந்த உலகத்துல நம்ம லஞ்சம் கொடுத்து வாங்குற மாதிரி அவர்கிட்ட போய் வாங்க முடியாது. இன்னைக்கு உலகத்துல நீதியை லஞ்சம் கொடுத்து வாங்க முடியுது. அப்படிதானா? காசு கொடுத்து வாங்க முடியுது இல்லையா நீதியை? ஆனா அவர்கிட்ட ஒரு ஒரு துளி பிழை இருந்தாலும் அவர்கிட்ட காசு கொடுத்து நான் வாங்க முடியாது. அவர்கிட்ட நத்திங் கேன் பி டன். இல்லையா? அந்த இடத்துல நம்மளால நிக்கவே முடியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தெரிஞ்சுங்க, இப்ப ஜீசஸ் வந்தாருன்னா பரிசுத்தமாக இருந்தவங்களே அந்த மாட்சியில நிக்க முடியாம விழுந்தவங்க. ஓகேங்களா? யோசித்து பார்க்கணும் நம்முடைய நிலைமைகள்லாம் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு தெரியாது. அதனால நம்ம சிந்திக்கணும். இன்னைக்கு நம்ம சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கோம். எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தாளந்து. இன்னைக்கு நிறைய பேர் டீச்சிங் படிச்சிருப்பீங்க. நீங்க டீச்சிங் படிச்சுட்டு என்ன பண்றீங்க? செல் பண்ணுங்க தயவு செய்து. நீங்க நிறைய பேர் நர்சிங் படிச்சிருக்கீங்க. ஒருவேளை நீங்க சூழ்நிலையின் காரணமா வேலை செய்யாம இருந்திருக்கலாம். ஒரு வேலைக்கு போகாம இருந்திருக்கலாம், அல்லது வேலைக்கு முயற்சி செஞ்சுட்டு இருக்கலாம். ஒரு பக்கம் அதை செய்யுங்க. ஆனா இன்னொரு பக்கம் இருக்கக்கூடிய ஏழை மக்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க. உங்களால் முடிஞ்ச 1-2 பசங்களுக்கு, பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு நான் சொல்லித்தரேன், ஃப்ரீயா சொல்லித்தரேன். ஓகேங்களா? நான் வசதியா இருக்கவங்ககிட்ட நீங்க போய் நின்று ஃப்ரீயா சொல்லித்தரேன்னு நான் கேட்க சொல்லல. ஓகேங்களா? உங்களுடைய குடும்ப சூழ்நிலைக்காக அட்லீஸ்ட் ஸ்டார்ட் வித் சம்படி. யாராவது முடியாதவங்க, ஓகேங்களா? அதாவது அவங்க வீட்டுல வசதி இல்லை, ஆனா அந்த குழந்தை நல்லா படிக்க ஆர்வம் உள்ள குழந்தை, அது டியூஷனுக்கு போக முடியாம உட்காந்துட்டு இருக்குது அப்படின்னா சொல்லிக் கொடுங்க. ஓகேங்களா? இது டியூஷன் அல்லது இது நீங்க அவங்களுக்கு ஒரு உதவி செய்யக்கூடியதாக. சரியா? அப்புறம் யாராவது நோயில படுத்திருப்பாங்க, ரொம்ப காலமா படுத்திருப்பாங்க, பல மாதங்களாக வீட்லயே அவங்களை இக்னோர் பண்ணுவாங்க. எப்பண்டா இறந்து போகாத அந்த இந்த சனியை இறந்து இப்படியே சொல்லுவாங்க. ஓகேங்களா? எப்பண்டா இறந்து போகும், நம்ம ஃப்ரீயாகும்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. அந்த மக்கள்கிட்ட அந்த பெரியவங்ககிட்ட போய் ஆறுதலா உட்காந்துரும். அந்த நோயில கிடக்கவங்ககிட்ட போய் ஆறுதலா உட்காந்து 2 வார்த்தை பேசும். ஓகேங்களா? உங்கள் வார்த்தை அவங்களுக்கு வாழ்வு கொடுக்கும். உங்கள் வார்த்தை அவங்களுக்கு கிறிஸ்துவை கொடுக்கும். உங்கள் வார்த்தை அவர்களுக்கு நிலை வாழ்வு கொடுக்கும். எவ்வளவு பெரிய உதவி தெரியுங்களா அது? இன்னைக்கு மறிக்கும் தருவாயில் இருக்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கக்கூடியவங்களுக்கு நான் போய் நின்று அவங்களுக்கு ஆறுதலா சொல்லி நிற்கக்கூடியது. நம்ம போனா நமக்கு வேலை வச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு உட்கார்ந்தோம்னா அது நம்ம எப்படி உட்கார்ந்துட்டு இருக்கிறோம்? ஜீசஸ் கடையில கேட்பாரு, நான் அதுல படுத்து கிடந்தனே வந்து பாத்தியா? என்ன தேடணும் சொல்லி காலையில மாலையிலும் உட்காந்து ஊனுக்கு பிரைஸ் பண்ணிட்டு இருந்தியே. நான் பக்கத்துல தானே படுத்து கிடந்தேன், என்ன பாத்தியான் பாரு. நான் பக்கத்து வீட்டுல தானே இருந்தேன், ஏத்து வீட்டுல தானே இருந்தேன், அடுத்த தெருவுல தானே இருந்தேன், நீ என்ன ஒரு நேரமா வந்து பாத்தியான் பாரு. ஓகேங்களா? சோ அப்போ கடவுள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அழைப்பின் நிலையிலிருந்து நம்மால் கடவுளை மாட்சிப்படுத்த முடியும். அதற்கான செய்தியை தான் இன்னைக்கு கடவுள் நமக்கு சொல்றார். அதனால தொடர்ந்து நம்ம அவருடைய அழைப்பில் நிலைத்து நிற்போம். அவர் கொடுத்த தாளந்தை இன்னும் எப்படி 5 தாளந்து கொடுத்தவன் மேலும் 10 தாளந்து எடுத்தது போல, 2 தாளந்து வைத்திருந்த மேலும் 2 தாளந்து பெற்றுக்கொண்டது போல, நாமும் நம்முடைய செயல்களின் வழியாக, நாம் விதைப்பதன் வழியாக, அல்லது நாம் அதை இன்வெஸ்ட் பண்றதன் வழியாக, கொடுக்கப்பட்ட தாளந்தை இன்வெஸ்ட் பண்றதன் வழியாக நாம் தாளந்தின் அதிகமாக பெற்றுக்கொள்வோம். ஆமென். பிரைஸ் தி லார்ட்.